வாங்கவா, ஃபேன் வாங்கவா, ஃப்ரிட்ஜ் வாங்கவா, நம்பி வாங்கவா. ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முதல்வர் ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லாதது குறித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆங்கில புத்தாண்டிற்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரும் முதல்வர் ஸ்டாலின் சித்திரை 1 இன்று மௌன விரதம் இருப்பது தமிழர்களை அவமதிக்கும் கீழ்த்தரமான செயல். ஒட்டுமொத்த உலகமும் தமிழர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழ் மொழியின் காவலன் நான் என வீராப்பு காட்டும் ஸ்டாலின் நண்பகல் கடந்தும் நமது தமிழக மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறாமல் புறக்கணித்து வருகிறார். இந்த ஆண்டும் ஆவின் பால் பாக்கெட்டுகளில் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் பதிவிடவில்லை. ஆங்கில புத்தாண்டிற்கு அகிலத்திற்கெல்லாம் வாழ்த்து மடல் எழுதும் முதல்வருக்கு ஆண்டாண்டு காலமாக தமிழர்களின் கலாச்சார கொண்டாட்டமான தமிழ் புத்தாண்டிற்கு வாழ்த்து கூற மனமில்லையா? தமிழுக்காக உயிரை கொடுக்கும் கழகம் திமுக என விளம்பர வசனம் பேசிக்கொண்டு நமது தாய் தமிழை வெறும் அரசியல் பிழைப்பு மொழியாக மட்டுமே திமுக பயன்படுத்துகிறது. இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும்? தொடர்ந்து தமிழர்களின் மத கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவிற்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்கப் போவது நிச்சயம் என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார்.